22 பிப்ரவரி 2025. ஒரு சிம்பிள் ஹாய். ஆனா அந்த மொமெண்ட் தான் ஒரு அழகான காதலின் ஆரம்பம். ஒரு கேம்ல தொடங்கிய கனெக்ஷன் இன்ஸ்டாகிராம்ல டீப் ஆயிடுச்சு. ராத்திரி எல்லாம் பேசின நேரங்கள், சிரிப்புகள், பொலிந்து கொள்ளுதல், கொஞ்சம் கொஞ்சமா ஒருவருக்கொருவர் கம்ஃபர்ட்டான நேரங்கள். அவளுக்கு அவன் கூட இருந்த கம்ஃபர்ட் வேற யார் கூடயும் கிடைக்கல. அவளோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஆனா அவளுக்கு ஒரு பயம் இருந்தது. அந்த அழகான ஃபீலிங் மாறி போகிடுமோ என்ற பயம். அதனால தான் அவள் சொன்ன வார்த்தை, என்னைக்கும் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணிடாத. நம்ம இப்படியே இருந்தா போதும். இந்த ஃபீலிங்கை லூஸ் பண்ண பயமா இருக்கு. ஆனா காதல் சில நேரங்களில் அடக்க முடியாதது. 9th ஏப்ரல். இதயம் தாங்கலாமல் அவன் முதல் முறையாக சொன்னான், ஐ லவ் யூ. முதலில் அவள் முடியாது, நம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொன்னாள். பிறகு அவன் ஒப்புக்கொண்டு அவன் அவளை நல்லா கேர் பண்ணி நல்லா பார்த்துக்கிட்டான். இவனோட சின்ன சின்ன கேர் அவளை நல்லா மாத்தியது. காதல் வளர்ந்தது. 28th மே. அவள் ஒரு முடிவு செய்தாள். அவனோட வாழ்க்கையில முழு நினைவுகளையும் கொடுக்க தயார் என்று, அவனுக்கு தன் மொத்த அன்பும் கொடுக்க தயார் என்று. ஆனா அவள் ஐ லவ் யூன்னு வார்த்தையை சொல்ல மறுத்தாள். 100th டே சந்தோஷத்தில் முதல் முறையாக அவள் சொன்னாள், ஐ லவ் யூ. 30th மே. அந்த வார்த்தை அவர்களின் காதலை முழுவதும் மாற்றின நாள். ஒரு நாள் சிறு விளையாட்டில் ஒரு சிம்பிள் டேர். தன் காதலை தைரியமாக ஃபேமிலியிடம் சொல் என்று டேர் கொடுத்தாள். அதை அந்த பையன் செய்தான். அப்போதான் அவளுக்கு புரிந்தது, இந்த காதல் சிறு வார்த்தைகள் அல்ல, உண்மையான உறுதி. இன்று. அன்று முதல் அவள் ஐ லவ் யூ சொல்ல தயங்கவில்லை. காதல் முழுக்க முழுக்க மலர ஆரம்பிக்கிறது. அவர்களின் முதல் வேலண்டைன்ஸ் டே. ஒரு கேம்ல தொடங்கிய காதல் இன்று ஒரு உயிர் பிரியாத உறவாக மாறிவிட்டது. இப்போ இருக்கிற மாதிரியே எப்பவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஹாப்பி ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே. ஃபாரெவர் அஸ்.